ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட செய்வினையையும் நீக்கி உங்களை பாதுகாக்க ஒரு எலுமிச்சம்பழம் போதும் 7 நாள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது செய்வினை இருந்தால் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றது கிடையாது. உங்கள் வீட்டிலையே உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது, ஒரு எதிர்மறை எண்ணம், எதிர்மறை ஆற்றல் வீடு முழுவதும் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 7 நாள் செய்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அதேபோல செய்வினையாலோ அல்லது அடுத்தவர்களின் பொறாமை, அந்த கண் திருஷ்டியினாலோ உங்கள் வீட்டில் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, யாரோ ஒருவர் பயந்த மாதிரி இருக்காங்க, நைட்லாம் தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நிச்சயமாக உங்களுக்கு உடனடியாக மாற்றம் தெரியும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் கண்டிப்பாக விடுபட முடியும். அதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டில் தீய சக்திகளின் தொந்தரவு இருந்தாலோ அல்லது நெகட்டிவ் எனர்ஜி அதிகம் இருந்தாலோ அடுத்தவர்களால் நம்மளுக்கு ஏதாவது அந்த செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி இருந்தாலும் முதல்ல நமது மகிழ்ச்சி காணாமல் போகும், நிம்மதி பாதிக்கும். அடுத்தடுத்து பல்வேறு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒரு மூச்சு கூட நம்மளால் நிம்மதியாக விட முடியாது. அந்த அளவுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு பரிகாரங்கள் அல்லது வெளியில் யாரையாவது போய் பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போது நம்ம இந்த ஒரு விஷயத்த நீங்கள் 7 நாள் செஞ்சாலே நீங்கள் அதிகம்லாம் செலவழிக்க வேணாம். நிச்சயமாக உங்களுக்கு அதிலிருந்து உடனடியாக ஒரு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தீய சக்திகளின் தொந்தரவோ, நெகட்டிவ் எனர்ஜியால் ஏற்படக்கூடிய தொந்தரவோ, வீட்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமாக தோணுது, ஒரு இறை அருள் இல்லாமல் இருக்குது, நிம்மதியாகவே என்னால் எங்கள் வீட்டில் தூங்க முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு செய்வினை கோளாறு இருந்தால் தான் செய்யணுன்றது கிடையாது. உங்கள் வீட்டில் பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள், உங்கள் மனசில் ஒரு வித பய உணர்வு, நிம்மதி இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். அதேபோல் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஒருவித பதட்டத்திலையும் பயத்திலையுமே அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களும் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறங்க. இதை இரவு சாப்பிட்டு தூங்கும் பொழுது தான் நீங்கள் செய்யணும். அந்த எலுமிச்சம்பழத்தோடு நம்ம இன்னொரு பொருள் தேவைப்படும். என்னன்னா கல்லுப்பு. கல்லுப்பு தீய சக்திகள், நெகட்டிவிட்டி அகற்றுவதில் ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. அதனால் கண்டிப்பாக கல்லுப்பும் எலுமிச்சம்பழமும் இருந்தாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகளாக இருந்தாலும் சரி, நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு உடனடியான பாதுகாப்பை இது கண்டிப்பாக கொடுக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறங்க. அதை கழுவிட்டு துணியால் தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் 4 வகையாக அதை நறுக்கணும். அதாவது தனித்தனியாக நறுக்கக்கூடாது. மேலாப்பில் மட்டும் 4 பிரிவுகளாக இருக்கிற மாதிரி, படத்தில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு அந்த கல்லுப்பை அந்த இடைவெளியில் எலுமிச்சம்பழத்துக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. இது திருஷ்டிக்கெலாம் வச்சு நம்ம பார்த்துருப்போம். அதையத்தான் நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு பேப்பரில் வச்சு நல்லா நீங்கள் சுற்றினாலும் சரி, அந்த பேப்பர் அப்படியே மடிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு வெள்ளை துணியில் வச்சு அதை முடிச்சு போல் வச்சுக்கிட்டாலும் சரி, இதை நீங்கள் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய தலையணைக்கு அடியில் இதை வைக்கணும். இதை டெய்லி நம்ம 7 நாள் தொடர்ந்து செய்ய போகிறோம். அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தை தான் நம்ம 7 நாளும் பயன்படுத்தணுன்றது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அவசியம் வேணும். ஒரே எலுமிச்சம்பழத்தை நம்ம அடுத்தடுத்து பயன்படுத்தினோன்னா அதில் உள்ள நெகட்டிவிட்டி அதை நம்ம தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்னன்னைக்கு செய்கிறத நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தலையணைக்கு அடியில் வச்சு படுத்துட்டீங்க. படுத்ததுக்கப்புறம் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அதில் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் அது ஈர்த்திருக்கும். அந்த கல்லுப்புக்கும் அந்த பவர் இருக்குது, எலுமிச்சம்பழத்துக்கும் அந்த சக்தி இருக்குது. அதனால் அதை அப்படியே அந்த மூட்டையோடு அல்லது அந்த பேப்பரில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேப்பரோடு ஒரு கவரில் போட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நீங்கள் தூக்கி போட்டுருங்க. வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் போட வேணாம். வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட்பினில் போட வேணாம்.
உடனடியாக வீட்ல இருந்து வெளியில கொஞ்சம் தூரம் தள்ளி நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிருங்க. இந்த மாரி 7 நாளும் நீங்க வந்து செய்யணும். 7 நாளும் இரவு ஒரு எலுமிச்சம்பழத்த எடுத்துக்கிருங்க. அத வந்து 4 பிரிவு வர்ற மாரி கட் பண்ணுங்க. முழுதாக கட் பண்ணிறக்கூடாது. ஒரே பழத்துல 4 பார்ட் வந்து இருக்கணும். அந்த 4 பார்ட்டுக்கு நடுவுல நீங்க கல்லுப்ப வந்து வச்சுட்டு, மறுபடியும் அதே வெள்ள பேப்பராக இருந்தாலும் சரி, அல்லது வெள்ள துணியா இருந்தாலும் சரி, கட்டி தலையணைக்கு அடியில வச்சுருங்க. இது மாரி 7 நாளும் செய்யுங்க. 7 நாளும் காலையில எழுந்ததும் முதல் வேலையா அத ஒரு கவர்ல போட்டு வெளியில போய் டிஸ்போஸ் பண்ணிருங்க. 7 நாள் மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. இது உங்க வீட்ல அடிக்கடி உடல்நிலை தொந்தரவு இருப்பவர்களுக்கும் செய்யலாம். நம்ம குழந்தைங்க அடிக்கடி அலர்றாங்க, ஒழுங்கா தூங்குறாங்கல்ல, பயந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும், அவங்களுக்கும் இத வந்து நீங்க தாராளமா செய்யலாம். அல்லது இந்த உடல்நிலை சரியில்லாம இருக்கக்கூடிய பெரியவர்கள், என்னன்னே தெர்ல அவங்களுக்கு ஓயாம முடியாம வந்துகிட்டே இருக்கு. ஒரு வித பதட்டத்துடன், பயத்துடனுமே இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க செஞ்சு பாருங்க. நல்ல ரிலீஃப் உடனடியாக ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்து தெரியும். உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பை இந்த எலுமிச்சம்பழமும், கல்லுப்பும் கண்டிப்பா குடுக்கும். உங்களுக்கும் அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு கண்டிப்பா ஏற்படும். உங்களை விட்டு அந்த செய்வினை கோளாறுகளாக இருந்தாலும் சரி, தீய சக்தியாக இருந்தாலும் சரி, நெகட்டிவிட்டியா இருந்தாலும் சரி, அது விலகுன மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பா உங்களுக்கு வந்து தோன்றும். ஒரு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா அத முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க வியூவர்ஸ். இது மாதிரி பல பதிவுகள தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.